மக்கள் அறியாமலே இல்லை, மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. இது வந்து அது நம்ம முடிவு பண்ணி தான் இதை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. இதே விஷயம் சம்பவம் வந்து வெறும் ரெட்டலை, நான் தான் எனக்கு போடுன்னு சொன்னார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது தாவிக அரசு இதை தான் பண்ணிச்சு. உங்களுடைய ஆட்சியில் இவ்வளோ குழம்பு நடக்குது, இவ்வளோ கொலை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு அதனாலேயே வந்து மக்கள்கிட்ட அதை ரீல்ஸாக போட்டு இந்த விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் நடக்கும், ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெளிநாட்டில் தலையை வெட்டுறான், தப்பு பண்ணாலும் தலையை வெட்டுறான், மக்கள் பப்ளிக்கில் செய்கிறான். நீ அப்படிலாம் செய்ய வேணாம். ஒருத்தர் கொலை பண்ணானா ஆதாரத்தை தான் பிடிக்க போகிறோம், அடிதடியில் இருந்தால் ஆதாரத்தை பிடிக்கும். எல்லாத்துக்குமே இப்போ ஆதாரம் இருக்குது. நான் தி ஸ்பாட்டில் எல்லாமே எவிடன்ஸோடு நமக்கு கிடைக்கல. கிடைச்ச உடனே தண்டனை கொடு. கொலை பண்ணானா அவனை தூக்கில் போடு, ரேப் பண்ணானா தூக்கில் போடு. தூக்கு தண்டனை நிறைவேற்றுறேன். மகளிருக்காக கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இப்போ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அதாவது அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு வேற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினா அது புது திட்டம் ஆகிடுமா? போன டைம் வந்து ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்காதனால தான் முதலமைச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு 7.5 கோடி 8 கோடி மக்கள் வந்து இப்போ பாதிக்கப்படுறாங்க. சரி, அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சி தான் நாட்டை ஆளணும். புதுசாக ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளக்கூடாது, புதுசாக ஒருத்தர் வரக்கூடாது. இப்போ 6 மாதம் டைம் கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறீங்க. விஜய் அரசுக்கு நம்ம கொடுக்குறோம், ஓகே ஒத்துக்கிறோம், கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், அது வரைக்கும் கொலை நடக்கலாமா, கண்டுக்காம விட்டுக்கலாமா? ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு வந்தார்ல, கோரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இந்த திட்டங்கள்லாம் நான் செய்தேன், வாக்குறுதிலாம் கொடுத்து வந்தார்ல. வந்த உடனே சிஎம் ஆன உடனே என்ன எல்லாத்தையும் செஞ்சு நிறைவேற்றிட்டாரா? எவ்வளோ வருஷத்தில் செஞ்சார்? எத்தனாவது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணார்? விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் உள்ள வித்தியாசமே, மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ சூப்பராக வந்து ஸ்டாலின் சூப்பர் டிரைவர், அவரை விட்டுட்டு மக்கள் முட்டாள்தனமாக நடந்துட்டான்னு சொல்கிறீங்க. மக்கள் முட்டாள்னு சொல்கிறீங்க. மக்களை வந்து நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன், மக்கள் வந்து அவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்க. இது 6 மாதம் டைம் கொடுக்குன்னு கேட்குறாரு. அது வரைக்கும் கொலை நடக்குது கற்பழி நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்குதுயா, இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குதுயா? எல்லா ஆட்சிலையும் கொலை கற்பழிப்பு கொலை நடந்துட்டு தானே இருக்குது. அதாவது பணங்கிற போதையை பார்த்துட்டேன், அடுத்த பதவிங்கிற போதையை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக தானே நம்ம மக்களை வந்து பார்க்க முடியும். ஹாய், வணக்கம். நான் உங்கள் முருகவேல், மோட்டிவேட் முருகவேல். இன்னைக்கு பாமரன் பார்வையில் ஒரு அரசியல் பார்வை. நான் வந்து ஜம்புகுமார் தளபதி கேப்டன். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் எதை நோக்கி போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அவருடைய கருத்தை அவர் பேசுவார், என் கருத்தை நான் பேசுகிறேன். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா அரசியல் இன்றைக்கி சம்பவம் என்ன நடந்துகிட்ருக்கு, @% கரண்ட் மேட்டர் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இது வரைக்கும் வந்தது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கி @% கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அதை பேசுகிறோம். அதில் எல்லா சிந்தனையும் இதில் வரும். ஓரளவுக்கு நம்ம ஒரு வீடியோவில் பேச முடியாது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சில கருத்துக்களை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கரண்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். விஜய் சிஎம் ஆகி இன்றைக்கி என்னென்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடத்திட்டு இருக்காரு, யாரை சந்திச்சிட்ருக்காரு, இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகள் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம். அதில் முக்கியமான நிகழ்வாக இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பொதுமக்களுடைய கோரிக்கைகள் வந்து இன்றைக்கி ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்னும் எதுவும் பண்ணலை, நிறைவேற்றலை, அவர் என்ன வாக்குறுதி என்ன காப்பாற்றலை, கொடுத்தது ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு நிறைய குறைகளை பற்றி நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், பொதுமக்கள்கிட்டேருந்து வருது. இதில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தரப்பு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதில் இப்போ உங்களுக்கு என்ன கருத்து உங்களுக்கு தோணுது? இது இப்போ நடந்துட்டு நிலைமையில் உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லுங்கள். ஸோ இப்போது பாசிட்டிவாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது மட்டும் அந்த வார்த்தை மட்டும்தான் உண்மை. மற்றபடி புதுசாக அவர் ஏதாவது அவர் சொன்ன அறிவிப்புகளையோ அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த விஷயங்களையோ வந்து பார்த்திங்கன்னா எதையுமே இது வரைக்கும் டச் கூட பண்ணல. அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவிட்டி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் புதுசாக பண்ணுற மாதிரி காட்டுறாங்க.
நீங்கள் பண்ணலைன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்குறோம், நாங்கள் அதை நிராகரிக்கல, ஏற்றுக்கிறோம். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்போ நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ நாங்கள் இதை கொண்டுட்டு வரோம், நாங்கள் சொன்ன மாதிரி இதை இப்போ செய்கிறோம், இப்போ இதை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறுபடியும் புதுசாக காமிக்கிறத வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் இப்போ இருக்கக்கூடிய விஜய் அரசு வந்து பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்தாக சொல்கிறோம். உதாரணத்துக்கு நிறைய விஷயத்த சொல்லலாம். இப்போ அந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அந்த ஹூண்டாய் கார் கொடுத்து அதுக்கு பெட்ரோலுக்கு வந்து அந்த பிங்க்கு மகளிருக்காக கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இப்போ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரங்கிறாங்க. ஸோ இது வந்து அதாவது அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு வேற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினா அது புது திட்டம் ஆயிடுமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திட்டத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொண்டுட்டு போங்க, அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போது இது எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு பொருள் வச்சுருக்கிறேன், அந்த பொருள் என்னதுங்கிறேன், அதே பொருளை நீங்கள் எனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இப்போ நான் வச்சுருக்கிறேன் அந்த பொருள் இது என்னது, இப்போ நான் புதுசாக கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னது தான் இது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு நோட்டோ பென்சிலோ நம்ம தொலைச்சிட்டோன்னா கூட இன்னொரு பையன் ஏதாவது தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டா கூட அது என்னதுன்னு சொல்லும்போது இங்கே பாரு என்னுடைய பேர் அதில் எழுதிருக்கும் பாரு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி காட்டின உடனே தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்னென்னா அரசியலில் என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் மக்களுக்கு தெரிய வருது, மக்களுக்கு எது உண்மை எது பொய் இதை வந்து பிரித்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவை மட்டும் சொல்லலை, எதிர்கட்சிகளாக செயல்படக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது இப்போ மெஜாரிட்டி அளவில் தாவேக்காவுக்கு வந்து சீட்டுகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எந்த ஒரு கட்சி மெஜாரிட்டியில் இருந்தாலுமே அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம கண்ணை மூடிட்டு நம்பக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அந்த ஆளுங்கட்சி வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கான சரியான பதிலை வந்து அவங்க கொடுக்கணும். மக்களை அப்படி நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான தெளிவான பதிலை அவங்க கொடுத்தாதான் மக்களுக்கு இதுதான் உண்மை இதுதான் பொய், இல்லை எதிர்கட்சி வந்து வேணும்னே புரளி பேசுகிறாங்க, இல்லை எதிர்கட்சி வந்து வேணும்னே குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் வைக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி மேலே வைக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம மக்கள்கிட்ட காட்ட முடியும். அதே மாதிரி அவங்க வைக்கிறது உண்மையான குற்றச்சாட்டா பொய்யான குற்றச்சாட்டா அப்படிங்கிறது அந்த ஆளுங்கட்சி வந்து கொடுக்கக்கூடிய ஆன்சரில் தான் வந்து மக்களுக்கும் அது வந்து தெளிவுபடுத்த முடியும் நம்ம. ஸோ அதனால் கேள்வி கேட்கறதும் இங்கே தப்பு கிடையாது, அதுக்கு பதில் சொல்கிறதும் தப்பு கிடையாது. கேள்வி வந்து அநியாயமான கேள்விகளாகவும் இருக்கக்கூடாது, ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஆளுங்கட்சியில் அதுக்கான பதிலை நீ என்ன கேட்கறது நான் என்ன சொல்கிறது, நான் மெஜாரிட்டியில் இருக்கிறேன், நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பண்பும் வந்து இங்கே இருக்கக்கூடாது. யார் ஒர்க் பண்ணாலுமே மக்களுக்காக தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு வந்து இப்போ மெஜாரிட்டியாக ஜெயித்தவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியான பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மெஜாரிட்டி இல்லாத ஆளுங்கட்சியாவோ அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் குறிப்பிட்ட சதவீதத்தில் வாக்கு வங்கிகள் விழுந்திருக்கு. ஸோ அப்போது பொதுவாக பார்க்கும்போது எல்லாருமே இப்போது அந்த விஷயத்தில் வந்து சிஎம் ஸ்டாலினை வந்து நான் ரொம்ப பெருமையாகவே நினைப்பேன். ஏன்னா அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றப்பயே என்ன சொன்னார்னா, நான் எல்லா கட்சிக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு சமமான முதலமைச்சராக தான் இருந்து நான் ஆட்சி நடத்துவேன். ஸோ என் கட்சிக்காரனுக்கு அப்படிங்கிற முன்னுரிமையை நான் தரமாட்டேன், எல்லாருக்குமான முதல்வராக தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் கடைசி வரைக்குமே இருந்தார். நிறையா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளே வந்து நிறைய பேர் வந்து திமுக மேலே அந்த 5 வருஷத்தில் எங்களுக்கு ஆட்சி வந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கல, கட்சிக்காரனுக்கு நிறைய பேர் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல, திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கே வந்து உதவிகள் கிடைக்கல, திமுக ஆட்சியில் திமுக காரனுக்கே அந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இப்போ கடைசியாக வந்து ஒரு 5000 ரூபாய் போட்டார் இல்லையா,
அந்த 2 மாதத்துக்கு சேர்த்து எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுவும் அந்த கடைசி டைமில் பண்ணது நிறைய பேர் மனசு கொந்தளிச்சிட்டாங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் ஏடிஎம்கேக்காரனாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் அதே டிவிகேவில் இருப்பான். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பல்காக ஒரு 5000 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதே வந்து திமுக காரனுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காமலும் இருந்தது, அந்த பல்காக ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும் போது அதுவும் கிடைக்காம போச்சு. அப்போ எல்லாருமே வந்து நாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், இவ்வளோ வந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து இவ்வளோ குரல் கொடுக்குறோம், பரம்பரையாக திமுகவில் இருக்கிறோம், இப்படிலாம் இருந்தும் வந்து நமக்கு இதெல்லாம் என்ன பிரயோஜனம், நமக்கு ஒன்றுமே கிடையாது, அதுக்கு நம்ம வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு வர்றதாவது வருமே, ஸோ ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இதுக்கு நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கூட ஓட்டுகள் வந்து மாறி எல்லாமே திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள்லாம் மாறி கூட விழுந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ எல்லாமே எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தாலுமே அது எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி அறிவிக்கணும். அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, தேர்தல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அதை வந்து மாற்றி பேசுறது, இல்லை அதை செய்ய முடியாமல் கையாளாகாத தனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு தன்மைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து மக்கள் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடிய ஒரு செயலாக மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இப்போ விஜயே எடுத்துக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்த உடனே முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து கஜானாவை வழித்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு எடுத்தோன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொன்னார். அந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, எதையுமே வந்து என்ன இதுன்னு எதுவுமே வந்து நீங்கள் உள்ளே வந்து எதுவுமே பார்க்காம 19 ரூபா சும்மா வழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிறலாம் நீங்கள் சொல்லாதீங்க, பணம்லாம் இருக்குது, அதுக்கு சரியான அந்த மூளையும் திட்டமிடலும் மனசும் வேணும் மக்களுக்கு செய்யறதுக்கு, அது இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம், அதை விட்டுட்டு பணம் ஃபுல்லாக வழிச்சு எடுத்துகிட்டு போச்சுன்னு 19 ரூபா ஒரு இதை இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறத நிறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார். ஸோ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு விஜய் தரப்பில் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, 6 மாதம் டைம் கொடுன்னு சொல்கிறீங்க, இப்போ அந்த வந்த உடனே வந்து கஜானா இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் திமுக தலைவர் வந்து அதுக்கு ஸ்டாலின் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவித்தது உடனே போன மாதம் எல்லாருக்குமே 1000 ரூபாய் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போது இதுவுமே வழிச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, சுத்தமாக இல்லைங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் மக்கள்கிட்ட அதை தெரிவிக்கிறீங்க? ஸோ வந்து பார்க்கணும் என்ன இருக்குது என்ன இல்லை, பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இன்னும் நமக்கு எவ்வளோ கால அவகாசம் தேவைப்படும், மக்கள் முன்னாடி இதை வந்து நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே இப்போ லாஸ்ட் டைமு வந்து வெள்ளை அறிக்கையும் விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நிதி என்ன எவ்வளோ இருக்குது என்ன ஏதுங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ பொருளாதாரம் நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்போது இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் அந்த பிரச்சாரத்துக்கு அப்போது ஏதோ ஒரு இடத்துல விஜய் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இவர் வந்து சொல்கிறாரு இல்லையா, நான் மகளிருக்கு வந்து 2500 ரூபா கொடுப்பேன், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா கொடுப்பேன். அதே மாதிரி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் மகளிர் வந்து இப்போ ஸ்டாலின் அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா லோக்கலில் அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதி பெண்கள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஸ்ஸில் மட்டும் நீங்கள் பயணம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சலுகையை கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சார். ஸோ அப்போது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பஸ்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கேருந்து அவங்க ஒரு வேலைக்கு போகிறது, வேலைக்கு வர்றது, ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி வந்து குறைஞ்சது ஒவ்வொரு மகளிருமே குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா மாதம் இதில் வந்து அவங்களுக்கு மிச்சம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, நான் அந்த கண்டிஷன்லாம் கிடையாது, என்னுடைய ஆட்சி வந்து அடுத்த செகண்டே இது வந்து வீடியோவில் இருக்குது, நம்ம உதாரணம் வந்து இது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் நம்ம பேசலை. அவர் சொன்ன அறிவிப்புகள் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்டே, அதாவது அடுத்த நிமிஷமே, செகண்ட் கூட இல்லை நிமிஷமேன்னு சொன்னார், அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மகளிரும் எல்லா பேருந்துலையும் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார்.
அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அதை வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை நம்மளால் எடுத்து நடத்த முடியுமா? ஏற்கனவே அதில் என்ன வருவாய் வந்துட்டு இருக்குது, சம்பள பற்றாக்குறையால் அங்கங்கே ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல, அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே வந்து லோக்கல் பீப்புளுக்கு வந்து நம்ம பழைய கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம அதாவது சென்னையில் ஏறினா கன்னியாகுமரி வரைக்கும் நீ போகிறதுக்கு ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எவ்வளவு சாத்தியம் அதில் அப்படின்னு எதையுமே ஆராயாமல் யாருக்கிட்டேயுமே அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணாமல் பொதுவாக வாயில் வந்து அடிச்சு விட்டீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, அப்போது ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே இந்த மாதிரி நான் வந்து சலுகை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் அதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்களா? அப்போது ஏன் பண்ண முடியல? அப்போ எந்த நம்பிக்கையில் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட பேசுகிறீங்க? நீங்கன்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கள். செய்ய முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றி மக்களை வந்து ஓரவஞ்சனை பண்ணி ஏமாற்றி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டு வாங்கி உங்களை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க அந்த மக்கள். சரி, நீ வந்தால் எனக்கு இதை விட தாண்டி செய்கிறங்கிற, அப்போ உனக்கு நான் ஓட்டு போடுறேன், நீ புதுசாக வந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அனுபவமே இல்லைனாலும் பரவாயில்ல, சரி நீ வந்து எங்களுக்கு அதை விட இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா தானே நல்லது செய்யறதுக்கு சொல்கிற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு நம்பிக்கையை வந்து நான் உங்கள் மேலே வச்சு தான் அந்த கவர்மெண்ட் புதுசாக ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மக்கள் நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து வந்த அடுத்த 20 நாள் வரைக்குமே இன்னமுமே நீங்கள் காப்பாற்றலைன்னா எப்போ காப்பாற்ற போகிறீங்க? இதுவே உங்களுக்கு கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள் நம்பிக்கை வந்து போக போக சுத்தமாக குறைஞ்சிரும். ஸோ இது அடுத்தடுத்த தடவை வந்து உங்களுடைய அரசியல் திட்டமிடல் வந்து எதை நோக்கி அப்போ போகுது. ஸோ அப்போ அந்த விஷயத்த வந்து உங்களால் பண்ண முடியல. அதாவது எந்த பஸ்ஸில் ஏறினாலும் எல்லா மகளிரும் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானை வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது ஓப்பனாக சொல்லணும்னா பண்ண முடியாது. அது சும்மா இவங்க 19 ரூபா அடிச்சு விட்டு இவர் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல. அது ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு முதல்வராக இருந்தாலும் வரும்போது வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாம விட்டாங்கன்னா அடுத்த முதல்வர் ஆக முடியாது, மக்களை இறக்கிடுவாங்க. கண்டிப்பாக இறக்கிடுவாங்க. அப்போ வந்து போன டைம் வந்து ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுக்காதனால தான் முதலமைச்சர்லேருந்து பதவி. இதுக்கு இன்னொரு விஷயத்த நான் குறிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் கொடுத்த அறிவிப்பெல்லாம் நான் செய்யறதுக்கு ஸ்டாலினாலேயே முடியாது, பட் இவர் வந்து எப்படி செய்வார் அப்படிங்கிற மாதிரி அவரே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டுடைய வருவாயில் 20-30%, அதாவது மொத்த வருவாயில் 20-30% வருமானம் வந்து ஸ்டாலினோட கஜானாவுக்கு போகுது. இப்போ நான் வந்துட்டோம்னா அதுக்கு போக வேண்டிய எல்லாமே வந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கே வரும். அதாவது 100% வருமானம்னா 100%ம் தமிழ்நாடுடைய அரசோட கஜானாவுக்கே வரும். ஸோ அப்போ அதுலேருந்து நான் எடுத்து நான் சொன்ன வேண்டிய விஷயங்களை வந்து நான் செய்வேன் அப்படின்னு இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். இது எப்போ சொல்லியிருந்தாருன்னா அந்த மாதிரி அந்த அரசியல் பரப்புரையில் தான், எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், இப்போ தான் ஸ்டாலினுக்கு போக வேண்டியது கட் ஆகிடுச்சுல, அப்போ அந்த 20-30% கமிஷன் கட் ஆகிடுச்சுல இந்த மாதத்துலேருந்து. அப்போது உங்களுடைய நீங்கள் சொன்ன அறிவிப்புகளை ஒன்று ஒன்றா நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கலாமே. அதான் அது சொன்ன அன்னைக்கே வந்து நிறைஞ்சிடாத, அதுக்கு டைம் வேணுமே. டைம் வரும்போது தான் செய்ய முடியும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா சிஎம் பதிலேருந்து இப்போ மக்கள் வந்து ஸ்டாலின் செய்யாதனால தான் மக்கள் ஸ்டாலின் தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து இப்போ இவர் வந்திருக்காருல்ல, இவர் இந்த கோரிக்கை நிறைவேற்றலாம், இவரையும் தூக்கி போட்டோம். ஆமாம், அது வந்து இவரை தூக்கி போடுறாங்களா வச்சுக்கிறாங்களான்றது இந்த 5 வருஷம் தெரிஞ்சிடும். 5 வருஷம் இல்லை, 5 மாதம் போதும். இல்லை 5 மாதம் 5 வருஷம் இவங்க எப்படியாவது வந்து இதை வந்து எதிர்கட்சிகளையோ உங்களுக்கு கூட்டணியில் இவங்களுக்கு இப்போ ஒத்துழைப்பு கொடுத்துருக்க கட்சிகளுக்கு இவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இழுத்து பிடிச்சி எப்படியாவது ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு 5 மாசத்துலயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் இழுப்பாங்களா,
எதா இருந்தாலுமே ஒரு 5 மாசத்துல நம்ம மக்களே வந்து புரிஞ்சுப்பாங்கல்ல. அப்போ ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு வந்தார்ல, கோரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இந்த திட்டங்கள்லாம் நான் செய்யறேன் வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு வந்தார்ல. வந்த உடனே சிஎம் ஆன உடனே என்ன எல்லாத்தையும் செஞ்சு நிறைவேற்றிட்டாரா? எவ்வளவு வருஷத்துல செஞ்சாரு? எத்தனாவது வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணாரு? ஸோ இப்போது இதே ஸ்டாலின் அரசு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து முதல் கையெழுத்தாக ஒரு சில அறிவிப்புகளுக்கு வந்து அவர் வந்து கையெழுத்து போடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 கொரோனா காலகட்டம். கொரோனா வந்து ரொம்ப பீக் பீரியடில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவர் பதவி ஏற்கிறது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அரசோடைய கஜானா ஏற்கனவே வந்து ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு நேரம். கொரோனாவில் யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாருமே வீட்டில் முடங்கி கிடந்த ஒரு நேரம். யாருக்குமே கையில் பணப்புழக்கம் இல்லாத ஒரு நேரம். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஸ்டாலின் அரசு வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியா, இது வந்து நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் கிடைக்கும். 4000 ரூபாய் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 4000 ரூபாய் வந்த உடனே பணத்தை வந்து போட்டு விட்டாரு. இது ஏன்னா பொருளாதார ரீதியாக முடங்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கு கையில் காசு இருந்தால் தானே ஒரு பால் பாக்கெட் கூட நம்ம வாங்கி மக்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குன்னு கொடுக்க முடியும். ஸோ அப்போது ஒரு 4000 ரூபா போட்டு விடுவோம். ஸோ ஒரு மாதம் 2 மாதத்தை அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு, ஏன்னா எந்த வேலைவாய்ப்பும் இல்லாமல் வீட்லேயே இருக்கிறோம். ஒரு பொட்டி கடைக்கு போய் ஒரு அரிசி மிளகா பருப்பு வாங்கணுன்னா கூட கையில் காசு கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 4000 ரூபா போட்டு விடுவோம், ஒரு 2 மாதம் சமாளிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து கொரோனாவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி கொஞ்சமாக மக்களை வந்து அந்த ஊரடங்கு உத்தரவு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி கொரோனாவை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை மிகப்பெரிய பற்றாக்குறை இருந்தது. மத்திய அரசாலேயே வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்க முடியல. அப்போ இவங்களே என்ன பண்ணாங்க, பிரேசில் அந்த மாதிரி ஏதோ நாட்டுக்கெல்லாம் அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் தொடர்பு கொண்டு இங்கேயே வந்து நம்ம இங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் கூட ஆக்சிஜன் சிலிண்டர் நம்மளே தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை பண்ணணும், சிலிண்டர் தட்டுப்பாட்டு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தான் முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட கொரோனா நோய்வாய்ப்பட்டவங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ மக்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில், இன்னும் சொல்லப்போனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொரோனா வார்டுக்குள்ளே போய் இந்தியாவிலேயே கொரோனா வார்டுக்குள்ளே போய் கொரோனா பேஷண்ட்டு இந்த மக்களை வந்து சந்தித்த ஒரே முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அவர் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தார். யாருமே பண்ண முடியாத, யாருமே பண்ண தயங்கின ஒரு விஷயத்த மக்களுக்காக வந்த உடனே இறங்கி போய் பண்ணார். ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்து ஸ்டாலினை வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டணும். அவருக்கு அந்த நன்றியை அட்லீஸ்ட் இந்த குளத்தூர்லையாவது அந்த மக்கள் வந்து இதுக்காகவாவது அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும். அது வந்து இப்போ வருந்துறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அந்த வெயிலோட நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுங்கிற மாதிரி இப்போது நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. குளத்தூரில் அவ்வளவு பிரச்சனைகள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து குளத்தூரில் தான், அதாவது ஒரு திறன்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக குளத்தூர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே கை கட்டுறாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக கட்டுறாங்க. அவ்வளவு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளவு ஸ்விம்மிங் ஃபுல்லு, லைப்ரரி, படிக்கிறதுக்கு பசங்களுக்கு லைப்ரரி, ஏசி பஸ் ஸ்டாண்டு, அங்கே இருக்கிற ஸ்கூல்லேருந்து எல்லாமே வந்து ப்ரைவேட்டு ஸ்கூல் அளவுக்கு அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாரு. அது மாதிரி அங்கே மல்டி லெவலில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கிறாரு. குளத்தூரில் வந்து இடுப்பளவு தண்ணி நிற்குமா, அதாவது எடப்பாடியோடைய அரசு காலகட்டத்து வரைக்குமே இடுப்பளவு தண்ணி நிற்குமா. ஸோ அதுக்கு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அந்த பிளான் எல்லாம் போட்டு இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மக்கள் இப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் 2 மணி நேரத்தில் கிளியர் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி அவ்வளோ பிளான் பண்ணி அந்த தொகுதியை வந்து அவ்வளோ ஒரு இதாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ பட் இப்போ வந்து அந்த தொகுதி வந்து ஒரு இருளில் மூழ்கின ஒரு தொகுதி மாதிரி இப்போ ஒரு 20 நாளாக மக்கள் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் 4000 ரூபா போட்டாரா, அதுக்கப்புறம் அந்த ஆவின் பாலுடைய விலையில் லிட்டருக்கு வந்து 3 ரூபா குறைச்சாரு. இது வந்து அடுத்தது வந்து அதே கொரோனா டைம் தான். ஸோ பாலாவது மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கணும். ஸோ அதில் எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதில் ஒரு 3 ரூபா லிட்டருக்கு குறைச்சாரு.
அங்கங்கே மக்கள் குறை தீர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு துறையை உருவாக்குனார். அதுக்கப்புறம் இந்த கொரோனாவில் பாதித்த மக்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் எல்லாரையுமே போயிட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே பார்க்க முடியாது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போது மக்கள் அதிகமாக கொரோனாவால் பாதிக்கப்படும் போது அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அங்கே போனீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொரோனா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கட்டணத்தை அவர்களுக்கு ஆகக்கூடிய அந்த மருத்துவ செலவை கவர்மெண்ட்டே ஏற்றுக்குன்னு சொல்லி அந்த ஒரு கோப்புலையும் வந்து அவர் கையெழுத்து போட்டார். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினும் வந்து இத்தனை வருஷமாக அரசியல் இதுதான் வந்து ஒரு அனுபவவாதி அரசியல்வாதிக்கும் அனுபவம் இல்லாத ஒரு நபருக்கும் உள்ள வித்தியாசம் இது என்னன்னா, ஸ்டாலினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து முதலமைச்சராக இத்தனை வருஷமாக அவர் அரசியலில் இருந்தாலுமே இப்போ தான் வந்து போன பீரியடில் தான் அவர் முதலாக வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. இதே மாதிரி தான் இப்போ விஜயும் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஆனால் அரசியல்வாதியில் அனுபவசாலி அப்படிங்கிறதுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒரு நபர் முதலமைச்சராக திடீர்னு வந்தாலும் என்ன வித்தியாசம் நடக்கும் அப்படின்னா இதுதான். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் முடங்கி போன சமயத்தில் இவ்வளவு விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அரசியலில் 75 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியில் அவர் பொருளாளராக இருந்து மேயராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகி அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சராகி அதுக்கப்புறம் தான் முதல்வர், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருடைய அரசியல் அனுபவம். இந்த மொத்த அனுபவத்தையும் வச்சு தான் அவர் இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு வந்தார். அந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து அதுவே வந்து முதல் 3 வருஷம் கொரோனாவிலே போயிடுச்சு. அடுத்து ஒரு 2-2.5 வருஷம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவரால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா வந்த புதுசுலேயே வந்து பண்ணுற அளவுக்கு இருந்திருந்ததுன்னா இன்னும் இங்கேயே போயிருக்கோம். இப்போ கூட நம்மளுடைய கடைசி 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் டபுள் டிஜிட் வாங்கியிருக்குது. இது வந்து அண்ணா காலத்தொட்டு அண்ணா காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலத்திலேருந்து எடப்பாடி வரைக்குமே சிங்கிள் டிஜிட் பொருளாதாரத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இருந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார முன்னேற்றத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இதை மாதிரி தமிழ்நாடு வந்து கல்வியில் நம்ம தான், அதாவது வேலை வாய்ப்பில் நம்ம தான், சுகாதாரத்தில் நம்ம தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தான், ரோட் டெவலப்மெண்ட்டில் நம்ம தான். இப்படி பள்ளி கல்விகள் அந்த மாதிரி குழந்தைகளுடைய பள்ளி கல்விகளில் நம்ம தான் முன்னாடியில் இருக்கிறோம். கல்லூரி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம். ஸோ இப்படி இந்த 2.5 வருஷத்தில் கொரோனா பாதிப்புலேருந்து மக்களை மீட்டெடுத்து வர்றதுக்கே ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் இவ்வளவு டெவலப்மெண்ட்டு, அதாவது பன்னாட்டு நூலகம், பன்னாட்டு மருத்துவமனை, ஜல்லிக்கட்டு, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியத்தை போற்றக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானம், அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து இதேமாரி கஜானாவை கம்மி பண்ணி வச்சுட்டு போனது தான். அப்பயும் வந்து அவங்க வெள்ளை அறிக்கை விட்டுட்டு கொரோனா கட்டத்தில் இப்பயாவது வந்து விஜய் வந்து எதையுமே பார்க்காம கஜானாவை தொடச்சிட்டு போயிடுச்சுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் அப்போ கொரோனா காலகட்டத்தில் மக்கள் ஒன்றுமே இல்லாத இருக்கக்கூடிய நிலைமையில அப்போ வந்து இந்த பதவியை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு நம்ம மாநிலத்தை கொண்டுட்டு வந்தார். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இன்னொரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லியன் அளவு பொருளாதாரமோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு இலக்கு வச்சு அதுக்காக பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முதலீடுகளை எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோட ஊரில் நம்ம ஊரில் தான் தூத்துக்குடியில் அந்த வின்ஃபேண்ட்டு ஒரு கார் கம்பெனி இப்போ புதுசாக இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கார் கம்பெனியில் நம்ம ஊர் பையன் ஒருத்தன் இருக்கிறான், வேலையில் இருக்கிறான். ஸோ இது நமக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். அந்த கம்பெனியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கார் கம்பெனியில் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த கம்பெனியோட சிஇஓவை பார்த்து அந்த கார் கம்பெனியோடைய மேலாளரை பார்த்து நீங்கள் எங்களுடைய அவங்க வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் தொழில் தொடங்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து போய் டிஆர்பி ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் அந்த கம்பெனியோடைய சிஇஓவை பார்த்து அவங்களுக்கு உங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணுறோம்,
எங்களுடைய மாநிலத்தில் தான் நீங்கள் வந்து உங்களோட கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், எங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் எங்ககிட்ட இது படித்து வர்ற பிள்ளைங்களுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு தான் அதில் வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குற எல்லா விதமான சப்போர்ட்டையும் செஞ்சு கொடுத்து, அவங்க கேட்குற இடத்த அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்து, தூத்துக்குடியில் இன்னைக்கு அதே முதல் கார் வந்து தயாரித்து வெளியில் வரும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் கையெழுத்து போட்டு அந்த காரோட பேனட்டில் கையெழுத்து போட்டு அந்த கார் வந்து வெளியில் வந்தது. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குழந்தை வந்து பிரசவிச்சு ஒரு 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை வெளில வரும்போது ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து அப்போ வந்து அவர் கையெழுத்து போடும்போது அந்த அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகள்லாம் நடத்தியிருக்காங்க, அதாவது மாணவர்கள் பயன்படுறதுக்கு எவ்வளவு சலுகைகள் வந்து வழங்குறாங்க, எவ்வளவு அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பெரிய அளவில் தெரியப்படுத்தணும். அப்போதான் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் புரியும். எந்த கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு உண்மையாக உழைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அப்போ தான் வந்து தெரிய வரும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இப்போது ஸ்டாலின் வந்து பேசிக்காக 75 வருஷம் அவங்க அப்பா அரசியல்லேருந்து, மேயர்லேருந்து, மினிஸ்டர்லேருந்து, துணை முதல்லேருந்து, அடுத்தது சிஎம்மாக வந்து உட்காந்தாரு. அவ்வளோ அனுபவசாலி, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அரசியல் எல்லாம் கற்றுட்டு வந்தார். வந்து உட்காந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து உட்காந்த மாதிரி தான் புதுசாக வந்து உட்காந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார். அப்போ அந்த லாக்டவுன் டைம், கொரோனா டைம் எல்லாத்தையும் மீட்டு எடுத்து மக்களுக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணி சூப்பராக நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயம் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. எல்லாம் வந்து விஜய் வந்து என்ன செய்வார் எதுவுமே தெரியாது. ஏன் இப்படி நல்லா கொண்டு வந்த ஸ்டாலினை தூக்கி போட்டு விஜயை முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க மக்கள்? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது சொன்னால் வந்து எல்லாருக்கும் கோபம் வருது. தற்குறித்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நானுமே வந்து அதை வந்து உடன்படுறேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்கணும். இப்போது நம்ம கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, நம்ம வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், ஒரு டிரைவர் தேவை, அந்த வண்டி ஓட்டிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆக்டிங் டிரைவர் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? அதாவது ஒரு பக்கத்து வீட்லேயே ஒரு பையன் இருக்கிறான், அவன் இப்போ தான் டிரைவிங் கற்றுக்கிறான், டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங் கற்றுட்டு இருக்கிறான், ஒரு 4 நாளாக தான் வண்டியே எடுத்து ஓட்டி பார்க்குறான். அந்த பையனையே கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துக்கலாம், அவனுக்கு ஒன்றும் காசுலாம் தர தேவையில்ல, நம்ம சொன்னால் கூட வருவான், கூப்பிட்டாலே வருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவனை கூப்பிடுவீங்களா? இல்லை நமக்கு சேஃப்டி முக்கியம், பத்திரமா வீட்டிலேருந்து இங்கே எப்படி கிளம்புறோமோ அதேமாரி ரிட்டர்ன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய டிரைவருக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி டிரைவரை வந்து ஃபோன் பண்ணி எங்கே இருக்காருன்னு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ சூப்பராக வந்து ஸ்டாலின் சூப்பர் டிரைவர், அவரை விட்டுட்டு மக்கள் முட்டாள்தனமாக நடந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. மக்கள் முட்டாள்னு சொல்கிறீங்க. முட்டாள்னு நான் மக்களை சொல்ல வரல, அதாவது அவங்க வந்து ஏன் அந்த அளவுக்கு வந்து யோசிக்காமல் இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க. 8 கோடி மக்களுடைய தலையெழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 8 கோடி மக்களுடைய தலையெழுத்து, நம்ம எந்த வேலையில் இருந்தாலுமே என்ன செஞ்சாலுமே அரசாங்கத்தை நம்ம ஒன்றி தான் நம்ம வாழ முடியும். அது நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும், இப்போ கவர்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் ஓட்டு போடுறதோட என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு யாராலையுமே போக முடியாது. நாம் வாங்குகிற ஒரு குச்சி மிட்டாயிலேருந்து, ஒரு பேஸ்ட்லேருந்து, பருப்புலேருந்து எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறோம். டேக்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போகுது, இந்திய கவர்மெண்ட்டுக்கும் போகுது. அந்த டேக்ஸ் 2ஆக பிரிஞ்சு. ஸோ அதுதான் அந்த ஜிஎஸ்டி அப்படிலாம், இதெல்லாம் இது ஜிஎஸ்டி, இந்த டேக்ஸு எல்லாத்தையும் இங்கே வரி கட்டி தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ ஓட்டு போடுறதோட நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையும் முடிஞ்சு போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே அரசியலுக்கு உட்பட்டு தான் நம்ம இங்கே வாழ்கிறோம். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பளம் வாங்குற அப்படின்னா அதுக்கு நீ டேக்ஸ் கட்டணும். நீ ஒரு வீட்டில் கரண்ட் இல்லையா, ஏன் கரண்ட் வரலன்னு கவர்மெண்ட்டை தான் நம்ம கேட்க முடியும். ஸோ அப்போது கவர்மெண்ட்டை ஒன்றி தான், கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை முறைங்கிறது அமையுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம அது கம்மியாக சம்பாதிச்சாலும் சரி, அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி, கம்மியான சொத்து பத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி.
ஸோ கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதை மீறி சட்டத்தை மீறி நம்ம எதையும் செய்ய முடியாது. செஞ்சால் அது தப்பாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுவோம், தண்டனைகள் பெறுவோம். ஸோ இதுதான் அரசியலமைப்பு. இப்படி தான் ஒரு கட்சி இருக்கணும், இப்படி தான் ஒரு அரசாங்கம் நடத்தணுங்கிற வழிமுறையை வந்து நம்ம வந்து வகுத்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் ஒவ்வொருத்தவங்களும் அந்த தவறு, அதாவது யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விளையாட்டா நான் குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டேன், இல்லை நான் வந்து ஒரு மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைங்க சொல்கிறத செய்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துட முடியுமா? அது செஞ்சால் கரெக்டா? குழந்தைங்களுக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். குழந்தைங்க வந்து சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, செய்யலாம். அது வந்து அவங்க மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் பால் எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம செல்லம் கொடுக்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு செல்லம் கொடுக்கணும். நீங்கள் நம்ம பண்ணுற ஒரு தப்பால் இன்னொருத்தவங்க பாதிக்கக்கூடாது. ஒரு 10 பேர் பண்ணுற ஒரு தப்பால் ஒரு 100 பேர் பாதிக்கக்கூடாது. ஒரு 100 பேர் ஒரு பண்ணுற தப்பால் 1000 பேர் பாதிக்கக்கூடாது. 1000 பேர் பண்ணுற தப்பால் 10,000 பேர் பாதிக்கக்கூடாது. 10,000 பேர் பண்ணுற தப்பால் 1,00,000 பேர் பாதிக்கக்கூடாது. 1,00,000 பேர் பண்ணுற தப்பால் 1 கோடி பேர் பாதிக்கக்கூடாது. 1 கோடி பேர் தப்பு பண்ணிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேலே தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்க ஒரு 7.5 கோடி 8 கோடி மக்கள் வந்து இப்போ பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சிந்திங்க, தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. எதை சொன்னாலும் அதை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்களா, அவங்களுக்கு அதுக்கான குவாலிஃபைட் பர்சனா, அவங்களால அதை பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இது வரைக்கும் எதுக்குமே வராதவங்க இப்போ ஏன் வராங்க? இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. நான் ஒன்னொன்னுத்தையும் நான் சொல்லலாம் விரும்பல. எவ்வளவோ கட்சிகள், பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கு. எல்லாருமே ஆண்டாண்டு காலமா மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு வந்து ரோட்ல நின்று போராடி இருக்காங்க. எத்தனையோ கட்சி தலைவர்கள் உட்பட ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. சித்திரவதை அடிதடி பட்டிருக்காங்க. அவர்களோட தொண்டர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அடிதடி பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கட்சி தலைவர்கள் மேலேயும் ஆயிரக்கணக்கான கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் மக்களுக்கு இருந்து போராடிட்டு களத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் விட்டுட்டு களத்துக்கே வராத ஒரு நபருக்கு மக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது எந்த விதத்தில் சிறந்தது, எந்த அடிப்படையில் அது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை நான் முன்வைக்கிறேன். ஓகே, சரி. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சி தான் நாட்டை ஆளணும், புதுசாக ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளக்கூடாது, புதுசாக ஒருத்தர் வரக்கூடாதுன்றீங்களா? அப்படி நான் குறிப்பிடவே இல்லை. அதுக்கும் வந்து சரியான காரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டிரைவர் வந்து நம்ம ஒரு புது கார் எடுத்துருக்கோம், இல்லை ஆல்ரெடி வச்சுருக்க காருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தேவைன்னு நமக்குன்னு வரும்போது ஒரு அந்த அவேர்னஸுக்கு நம்ம உள்ளே வரமோ, அதே மாதிரி ஒரு மக்கள் வந்து 8 கோடி மக்களை ஆட்சி பண்ண போற, நாளைக்கு வந்து லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லேருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க. அது நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மொத்த சமுதாயமே வந்து கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம நகர போகிறோம். அப்படிங்கும்போது இங்கே ஏகப்பட்ட எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, குற்றங்கள் நடக்குது, முதியோர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு தேவை. ஸோ எதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா, இப்போ 6 மாதம் டைம் கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறீங்க. விஜய் அரசுக்கு நம்ம கொடுக்குறோம், ஓகே, ஒத்துக்கிறோம், கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் என்ன கேட்குறேன், அது வரைக்கும் கொலை நடக்கலாமா, கண்டுக்காம விட்டுடலாமா? சரி. அது வரைக்கும் கொள்ளை நடக்கலாமா, விட்டுடலாமா? அது வரைக்கும் கற்பழிப்பு நடக்கலாமா, விட்டுடலாமா? எதையும் கேட்கக்கூடாது 6 மாதத்துக்கு. சரி, ஓகே. அப்போது யார் பாதிக்கப்பட போகிறாங்க? அதுதான் என்னோட கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. சேம் இதே விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு நல்ல மனுஷன் சினிமாவில் நடித்தார், நல்ல பேர் புகழ் பெற்றாரு, அரசியலுக்கு வந்து கட்சி துவங்கினாரு, எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து வரைக்கும் போனாரு. இன்னைக்கு அவர் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு தெய்வமா வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பேர் எடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். ஏன் வந்து விஜயகாந்த் வந்து மக்களால் இவ்வளோ பெருசாக வந்து கொண்டாடப்படுறாரு, தெய்வமாக கொண்டாடப்படுறாரு. அதே விஜய் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எதுக்குறோம் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து 2 பேருமே சினிமா பின்புலத்தில் தான் உள்ளே வராங்க, மக்கள்கிட்ட அறிமுகம் ஆகுறாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கிட்ட என்ன ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா,
அவர் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே வந்து அப்பையிலேருந்தே அவர் அரசியல் படுத்தப்படுகிறார். படத்தில் நடிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, மக்களுக்கு எடுத்து 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 செய்கிறாரு, நிறைய பேரை வாழ வச்சிருக்கிறாரு, நிறைய பேருக்கு பசியை தீர்த்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நல்லதை தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து செலவு செஞ்ச ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரும்போது அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கினா எப்படி வந்து மக்களோட பணத்தை வந்து கை வைப்பாரு, அவர் மக்களுக்கு இன்னும் நல்லது அதிகமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு அவர் மேலே வந்து ஒரு நல்ல வரவேற்பு மரியாதை எல்லாருமே மக்கள் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவரையும் தோக்கடிச்சாங்க, அது வேற. ஆனாலும் அவர் எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. அடுத்த தடவை இருந்திருந்தாரு அவர் அப்படின்னா நல்ல இன்னும் ஒரு அவர் அது சில கசப்பான விஷயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம பேச தேவையில்ல. ஸோ அடுத்த தடவையும் அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் முதல்வராக வர்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். மக்களை அந்த அளவுக்கு அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட வந்து என்ன வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன அவர் இத்தனை வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையில இல்லை கடந்த 30 வருஷத்துல சினிமா தன்னுடைய கெரியரை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு, கெரியரில் மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார், படங்கள் மட்டும்தான் நடித்தார், வெளியில் ஷூட்டிங் மட்டும்தான் போனார், நல்லா சம்பாதிச்சார், காரு பணம் பங்களான்னு செட்டில் ஆனார், நிறைய பினாமி பேரில் ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறாரு. நல்லா அவர் சுகபோக வாழ்க்கையை 30 வருஷமாக அனுபவிச்சுட்டு இப்போ அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே நான் அரசியலுக்கு வந்து இப்போ அடுத்தது எனக்கு தேவை பதவி, அதாவது பணங்கிற போதையை பார்த்துட்டேன், அடுத்த பதவிங்கிற போதையை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக தானே நம்ம மக்களை வந்து பார்க்க முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா விஜயகாந்த் மாதிரி நீனும் அப்பையிலேருந்தே வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு செலவு பண்ணியிருந்த, எடுத்து கொடுத்துருந்த, நானும் மக்களும் போராட்டத்துக்கு குரல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இப்போ உனக்கு அந்த மாதிரி எந்த அடிப்படை விஷயமும் நீங்கள் பண்ணல, மக்களுடைய எந்த விதமான போராட்டத்துக்கும் நீங்கள் வரல. 41 பேர் கரூரில் செத்துட்டோம் அப்படின்னோடனே திமுக மேலே பழியை போட்டுட்டு ஓடிட்டீங்க. உங்கள் மேலே உண்மை இருக்குது, உங்கள் மேலே ஆணித்தனமான உண்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே நின்றுருக்கணும். என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் மக்களை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது, என்னை பார்க்க வந்த என்னுடைய மக்கள். நான் என்ன சொல்கிறேன், கரூர் விஷயத்தை பற்றி நம்ம வேறு ஒரு டாப்பிக்களோடு பேசலாம், அது நிறைய பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 15 தொகுதிக்கு தான் ஓட்டு கேட்கவே போயிருக்கீங்க, அதுவும் அங்கங்கே போய் 10 நிமிஷம் தான் பேசியிருக்கீங்க. உங்களோட தொகுதி வேட்பாளர்களை பற்றி யாருக்குமே அவங்களுடைய முகமும் தெரியாது, அவங்கள பற்றின விஷயமும் எதுவுமே தெரியாது. யார் என்ன, அவங்க என்ன பேக்ரவுண்ட் என்ன, பின்புலம் என்ன, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வந்து அந்த 234 தொகுதியில் 15 தொகுதி கூட நீங்கள் அரசியல் கேம்பிங் போல, அதாவது அந்த அரசியல் பிரச்சாரம் கூட பண்ண போல. 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயுமே பேசுகிறதும் கிடையாது. நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் இறந்தாங்க. கரூரில் செத்தவங்கள கூட நீங்கள் வந்து அவங்கள தான் வந்து உங்களை பார்க்க வர வச்சிங்களே தவிர நீங்கள் போய் அவங்கள பார்க்கல. இது வந்து சமுதாயத்துக்கு நம்ம தமிழ் அரணுக்கே முரணான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டவங்களை நம்ம தான் போய் பார்க்கணும், அதுவும் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்கள கண்டிப்பாக நம்ம தான் போய் பார்க்கணும். ஆனால் அவங்கள இங்கே வர வச்சு பார்த்தது இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் தாண்டி இவ்வளோ விஷயங்களும் இவ்வளவு நெகட்டிவும் அவர் மேலே இருந்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மக்களை வந்து நான் முட்டாள்னு சொல்ல மாட்டேன், மக்கள் வந்து அவ்வளவு அறியாமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த அறியாமையை தெளிவுபடுத்த வேண்டியது தெளிவோடு இருக்கக்கூடியவர்களுடைய கடமை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போது நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இது 6 மாதம் டைம் கொடுக்குன்னு கேட்குறாரு, அது வரைக்கும் கொலை நடக்குது கற்பழிப்பு நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம், இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கலையா, இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கலையா? எல்லா ஆட்சிலையும் கற்பழிப்பு நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இனிமேல் தான் வந்து என்ன ஒன்று கண்ட்ரோல் பண்ணலாம், தண்டனையை கொஞ்சம் கூட்டலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். தவிர இதை எதையுமே எந்த ஆட்சி எந்த சிஎம் யார் வந்தாலும் இதை நிறுத்த முடியாது. கண்டிப்பாக இதை நிறுத்தணும் அப்படின்னா மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதுகாப்பு, நம்ம வந்து இறங்கி எப்படி நம்ம வேலை செய்கிறோம், எல்லாருடைய மனநிலையும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட ஒவ்வொருத்தனும் வாழ கற்றுக்கிட்டா தான் இது வந்து கரெக்டாக நடக்கும். சேஃப்டி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயம் 100க்கு 100 நான் உங்களோட உடன்படுறேன். அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அதுக்கு 8 கோடி பேருக்கு 8 கோடி போலீஸை வந்து நம்ம போட முடியாது.
ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு ஒரு பின்னாடியே ஒரு போலீஸ் நம்ம அனுப்ப முடியாது. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணுறான், தூங்குறானா, சாப்பிட்டானா, கொண்டானா, வேலைக்கு போனானா, கொலை பண்ணுறானா, குத்தம் பண்ணுறானா, எதையுமே நம்மளை வந்து ஒரு ஒரு ஆளை போட்டு நம்ம கண்காணிக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு, அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. அது அந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்த யார் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, எந்த ஆட்சிக்கு வந்ததுன்னா குற்றங்கள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் அதை வந்து தடுக்கிறதோ, அதை வந்து அதாவது அவேர்னஸோட அதை தடுக்கிறது, அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர்றது வந்து எந்த அரசாங்கத்துக்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மக்கள் வந்து தீர்ப்பளிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்காத வரை இங்க வந்து கொலை நடக்கும், கொலை நடக்கும், கற்பழிப்பு நடக்கும். அது வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பச்சை குழந்தை 5 வயசு குழந்தையிலேருந்து 4 வயசு குழந்தையிலேருந்து 40 வயசு 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடத்துவானுங்க. இது வந்து தனி மனித ஒழுக்கங்கிறது வந்து நமக்கு வேணும், நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மனிதன் வந்து அந்த அளவுக்கு மதி மயங்கி போய் மதி கெட்டு போய் அது எப்படி தான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவன் முன்னெடுக்கிறாங்கிறது, அவன் வந்து ஒரு பைத்தியம் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்கானுங்க. அதாவது இது நான் சொல்றேன், எந்த ஆட்சி வேணா வரட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்போ நம்ம வந்து நான் ஸ்கூல் இது இப்போ திமுக காரங்க வந்து ஏன் தாவகக்காரங்க ஆட்சியில் இவ்வளோ நடக்குது, இவ்வளோ கொலை நடந்திருக்கு, 20 நாளில் இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை கற்பழிப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஏன் அவங்கள தாக்கி பேசுறாங்க அப்படின்னா, இதையே தான் வந்து தாவேக அரசு என்ன பண்ணுச்சு, திமுக ஆட்சியில் இருக்கும்போது தாவேக அரசு இதை தான் பண்ணுச்சு. உங்களுடைய ஆட்சியில் இவ்வளோ கொலை நடக்குது, இவ்வளோ கொலை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு அதனாலேயே வந்து மக்கள்கிட்ட அதை ரீல்ஸாக போட்டு இந்த விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் நடக்கும், ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மொத்தமாக வந்து திமுகவால் தான் கொலையே நடக்கிற மாதிரியும், திமுகவால் தான் கொள்ளை நடக்கிற மாதிரியும், திமுகவால் தான் கற்பழிப்பு நடக்கிற மாதிரியும், இன்னும் திமுக காரன் தான் ஒவ்வொருத்தன்ட்டையும் கத்தியை கொடுத்து போய் எவனோ வேணாலும் வெட்டுறான்னு சொல்ற மாதிரியும், திமுக காரன் தான் ஒரு ரேபிஸ்ட்டை கூப்பிட்டு நீ போய் எந்த பொண்ணு வேணாலும் கற்பழிட்டான்னு சொல்ற மாதிரியும், இல்லை திமுக தான் ஒரு திருட்டு பையில கூப்பிட்டு நீ யார்கிட்ட வேணா திருடுடா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறா அப்படின்னு ஒவ்வொரு திமுக காரன் சொல்லி செய்யற மாதிரி இவங்க வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க மக்கள் மத்தியில. அந்த மாதிரி திமுக காரனும் பண்ண போறது கிடையாது, தாவேக காரனும் பண்ண போறது கிடையாது, அதிமுக காரனும் பண்ண போறது கிடையாது, மற்ற எந்த கட்சியும் அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது. அவன் தனி மனித ஒழுக்கத்துல கரெக்டா இருந்தான்னா இது எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதை தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காம, கட்டுப்பாடு இல்லாம கண்டமேனிக்கு தெரியக்கூடிய தருதலைகள் தான் இந்த வேலைகளை பண்ணுது. இதுக்கும் கட்சிகளுக்கும் இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான பொறுப்புமே கிடையாது. இதில் என்ன ஒன்றுன்னா, நாம் வந்து கரெக்டாக நடந்துக்கணும், சமுதாயத்தில் நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து நம்ம நடந்துக்கணும், நம்மளால் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அந்த பாலிசியை கடைபிடிச்சாலே யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்காம அழகாக நம்ம வேலை உண்டு, நம்மளுடைய பொழப்பு உண்டு, நம்மளுடைய வாழ்க்கை உண்டு, நம்மளுடைய குடும்பம் உண்டு, நம்ம குடும்பத்துக்குடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பாடுபடணும். பிள்ளைங்களை பெற்றுட்டோம், அடுத்து அவங்கள வளர்க்கணும், அடுத்து படிக்க வைக்கணும், அவங்கள ஆளாக்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம செட்டில் ஆகிட்டு நம்மளும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிள் வந்து அப்போ தான் இங்கே வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். அது இதை நம்ம தவறும் பட்சத்தில் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ளிங்கம் அப்படின்னு ஒரு கெட்டப் இப்போ உருவாகி இருக்கானுங்க இல்லையா, இந்த புள்ளிங்க குரூப் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இதுக்கு அந்த புள்ளிங்கம் அப்படிங்கிற அந்த குரூப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர் சமுதாயம், பள்ளிக்கூடத்து மாணவர் சமுதாயம் குறிப்பாக, ஏன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து தான் நம்ம வரோம், பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது தான் அடுத்து காலேஜ் வரோம், காலேஜுக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போகிறோம். ஸோ சமுதாயத்தில் ஒரு இளைஞனாக அங்கீகாரம் பெறுறோம். அப்போதைக்கு இந்த புள்ளிங்க குரூப் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாணவர் பருவம் அப்படின்னா அழகான மாணவர் பருவமாக இருந்தது. அடுத்தது கல்லூரி பருவம் அப்படின்னா அது அழகான கல்லூரி பருவமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வரும்போது அவன் நல்ல இளைஞனா சமுதாயத்துக்குள்ளே வெளியில் வந்தான். இப்போ இந்த புள்ளிங்கன்னு ஒரு குரூப் உருவானதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்து பசங்களே வந்து கெட்டுட்டானுங்க.
அங்கேயே கட்டுறானுங்க. அவன் போடுற அந்த ஷூவு, அந்த அவன் போட்டிருக்கிற அந்த ஃபேண்ட்டோடைய அந்த ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா இது முட்டி வரைக்கும் ஏற்றி தைக்கிறானுங்க. அவன் போடுற யூனிஃபார்ம்லேயே வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கறதே எதுக்குன்னா ஏற்றத்தாழ்வுகள், ஒரு புள்ள வசதியான வீட்டு பிள்ளையாக இருக்கும், இன்னொரு புள்ள ஒரு கம்மியான ஏழ்மை நிலையில் இருக்கும். ஆனால் பள்ளிக்கூடத்துக்குன்னு வரும்போது அந்த பிள்ளைகளை எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அந்த சீருடையை நம்ம கொடுக்குறோம். அந்த சீருடையில் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த புள்ளிங்க கெட்டப்ப இஷ்டத்துக்கு வந்து இங்கெங்கே வந்து ஒரு ஃபயர் போடுறது, இங்கே வந்து ஒரு இங்கே கட் பண்ணி அங்கங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த மாதிரி ரவுடித்தனத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து படிக்கிற காலகட்டத்தில் வளர்க்குறானுங்க. முடியை வந்து கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக நம்மலாம் என்ன பண்ணுவோம், இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடி வெட்டிட்டு நல்லா யூனிஃபார்மை கரெக்டாக போட்டுட்டு காலில் அழகாக செருப்பு போட்டுட்டு கையில் தேவையில்லாமல் இந்த காப்பு அது இதுன்ட்டுலாம் போடாமல் கரெக்டாக நகம் வெட்டி எண்ணெய் தடி முடியை நல்லா சீப்படுத்து வாரி விட்டுட்டு பிடிச்சா ஒரு குங்குமமோ விபூதியை வச்சுட்டு இல்லைனாலும் அந்த நெத்தியை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அவன் கண்ணியமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படித்து அடுத்த கல்லூரிக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞனாக இருந்தான். அந்த பிள்ளைங்க குரூப் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக வந்து மாணவர் பருவமே அழிஞ்சு போச்சு. இந்த மாணவர் பருவம் பிள்ளைங்க கெட்டப்பால் அழியறதுக்கு மிகப்பெரிய காரணம் பிள்ளைங்களை பெற்று அதுங்களை தருதலையாக வளர விட்ட பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இந்த சமுதாயம் இவ்வளோ சீர்கேடு ஆனதுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய அப்பா அம்மா வளர்க்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரி புள்ளிங்கவோ மாறல, நான் புள்ளிங்கவோ தருதலையாக மாறல. அப்போது என்னுடைய அப்பா அம்மா என்னை சரியாக வளர்த்துருக்குறாங்க. இந்த சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளை வந்து இப்படி தான் வளரணும், நாளைக்கு இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் 4 பேர் பாராட்டும்படியாக இருக்கணும், 4 பேர் வந்து இவனை ரவுடின்னோ பொறுக்கின்னோ இல்லை வேறு ஏதோ கண்ணாப்பண்ணானோ திட்டுறதோ அந்த மாதிரியான செயல்கள் இவங்ககிட்ட இருக்கக்கூடாது, அதுக்கு இவனை நாம் தயார்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த பேரை நல்ல பேரை எடுத்து தான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த புள்ளிங்க குரூப் இருக்குது பற்றியா, இந்த பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை சரியாக கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கல. வாத்தியார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் வாத்தியார் கையில் பெரம்பு கொடுக்குறதையும் பிடிக்கிட்டோம். அப்போல்லாம் வந்து ஒன்று வீட்டுக்கு குழந்தைங்க அடங்குவாங்க, இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு குழந்தைங்க அடங்குவாங்க. இப்போல்லாம் அந்த பிள்ளைங்க குரூப்பு வீட்டுக்கும் அடங்குறதில்ல, வாத்தியாருக்கும் அடங்குறதில்ல. இதை முடிச்சுட்டு அடுத்தது கல்லூரிக்கு வரும்போது கல்லூரியிலையும் அவனுக்கு அடங்குறதில்ல. அதுக்கப்புறம் வயசோடைய கோளாறு அவனுங்களை என்ன பண்ணுது அப்படின்னா சமுதாயத்தில் ரவுடியாக உருவாக்குறானுங்க. இந்த ரவுடியாக உருவாக்கிய பசங்க தான் இந்த மாதிரி வந்து தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்து தருதலையாக வெளியில் வரும்போது அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறான், சின்ன வயசுலேயே பீடி சிகரெட் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான். அப்போ அந்த போதையில் என்ன பண்ணுறான், அவன் போதை ஆயிட்டான் அப்படின்னாலே அவன் மனுஷத்தன்மை இழந்துட்டான்னு அர்த்தம், அவன் மிருகமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். இப்படியே அவன் பழகி அவனுக்கு எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நினச்ச இஷ்டத்துக்கு செய்கிறான். நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடைய ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு மறந்து போயிடுது. அப்படி இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த எண்ணங்கள்லாம் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசில் வரும்போது அதெல்லாம் செஞ்சு பார்க்குறான். யார் வேணாலும் வெட்டலாம், போதையை போட்டோன்னா அந்த போதையிலேயே போயிட்டு கஞ்சாவிலேயே வந்து யாரையாவது வெட்டணும்னு நினச்சா வெட்டுறான், கற்பழிக்கணும்னு நினச்சா சின்ன பொண்ணு அது என்ன அந்த பொண்ணுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, அந்த பொண்ணை கூட தூக்கிட்டு போயிட்டு கற்பழிக்கிறானுங்க. 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போது அந்த தனி மனித ஒழுக்கங்கிறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற விஷயத்த வந்து பெற்றோர்கள் மறுபடியும் வந்து அந்த புள்ளிங்கிற அந்த குரூப்பை ஒழிக்கணும். அதுக்கு முழு பொறுப்பு வந்து பெற்றோர்கள் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2வது பட்சமாக வாத்தியாருங்க கையில் மறுபடியும் பெரம்பு கொடுக்கணும். அந்த பெரம்பு கொடுத்து வீட்டுக்கு அடங்கணும், அந்த பிள்ளைங்க நாட்டுக்கும் அடங்கணும். அப்படின்னா பெற்றோர்களும் வாத்தியாரும் தான் அந்த பிள்ளைய சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளையா கொண்டுட்டு வந்து விட வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கும் இருக்குது, வாத்தியாருங்களுக்கும் இருக்குது. மறுபடியும் இவங்க அந்த பழைய 90s கிட்ஸ் பசங்களை எப்படி அந்த பெற்றோர்கள் வளர்த்தாங்களோ அதேமாதிரி அந்த 90s கிட்ஸ் பிள்ளைங்க வந்து எப்படி அந்த வாத்தியார்கிட்ட பணிஞ்சு படித்தாங்களோ அந்த மாதிரி அந்த சமூகத்தை நாம் வந்து மறுபடியும் வந்து கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் கொலை குற்றமோ கொள்ளை குற்றமோ கற்பழிப்பு குற்றமோ வந்து கம்மியாகும். அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு கிடந்தோம் அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாராலையும். இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், மறுபடியும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது ரிப்பீட் மோடில் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இதை வந்து நம்ம மக்கள் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை தனி மனித ஒழுக்கம் தேவை. நம்மளோட பிள்ளைய அடித்து வளர்க்க வேண்டிய இடத்துல அடித்து வளர்க்கணும்,
எங்கே கண்ட்ரோல் பண்ணணுமோ அவங்கள அங்கே கண்ட்ரோல் பண்ணணும், எங்கே அவங்களுக்கு செல்லம் கொடுக்கணுமோ அங்கே மட்டும் தான் செல்லம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்க்கணும். ஓகே, இது வந்து இதை செஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர், எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் போகும். இல்லைன்னா எவன் வேணாலும் எங்கே வேணாலும் அடிப்பான், குத்துவான், வெட்டுவான், பீடா போடுவான், பாக்கு போடுவான், பிராந்தி அடிப்பான், சரக்கு அடிப்பான், கஞ்சா குடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணுவான். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இது வந்து இப்போ பெற்றவங்க வளர்க்கணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, ஸ்கூலில் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இதை தாண்டி காலேஜ் இதெல்லாம் தாண்டி அவன் வந்து இப்படி ஒரு தவறான ரூட்டில் போகிறதுக்கு போதைப் பொருள் ஒன்று சொல்கிறீங்க, கஞ்சா குடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான், ட்ரக்ஸ் அடிக்கிறான், எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. மக்கள் இதெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் போதையெல்லாம் ஒழிங்க, டாஸ்மார்க் மூடுங்க, கஞ்சா குடி, இதெல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. கள்ளச்சந்தையில் தவறு தப்பாக வருது, எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் ஓரளவு பண்ணிவிடுவாங்க. இந்த பெற்றவங்க பிள்ளைங்களையும் ஓரளவு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவாங்க. இதை தாண்டி தப்பி தவறி வருது. இப்போ வந்து ஒரு 100%ல் ஒரு 70% கிளியர் ஆயிடுச்சு, இன்னொரு 20% அப்படி இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அரசாங்கம் இதை கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்ல வரேன்னா, தப்பு நடக்குதா உடனே தண்டனையை கொடு, அவனுக்கு உடனே ஸ்பாட்டில் விசாரி. கரெக்டாக இந்த தப்பு ரேப் பண்ணானா எவிடன்ஸோட தான், ஆதாரத்தோடு தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஒருத்தனை கொலை பண்ணானா ஆதாரத்தோடு தான் பிடிக்க போகிறோம். அடிதடியில் இறங்கினா ஆதாரத்தோட பிடிக்கும். எல்லாத்துக்குமே இப்போ ஆதாரம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லாமே போய் விசாரிக்கலாம். இப்போ டெக்னாலஜி எல்லாமே கிளியராக இருக்குது. இன்றைக்கி போய் நீங்கள் துப்பு தொலைக்கிறதுக்கு தேட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆன் தி ஸ்பாட்டில் எல்லாமே எவிடன்ஸோடு நமக்கு கிடைக்கல. கிடைச்ச உடனே தண்டனை கொடு. கொலை பண்ணானா அவனை தூக்கில் போடு, ரேப் பண்ணானா தூக்கில் போடு, தூக்கு தண்டனை நிறைவேற்றுன்றேன். கண்டிப்பாக உடனே போடு. இதை போட்டு டக்கு டக்குன்னு பரபரப்பாக நீ செஞ்சுப்பார். சட்டத்தை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ண. வெளிநாட்டில் தலையை வெட்டுறான், தப்பு பண்ணானா தலையை வெட்டுறான், மக்கள் பப்ளிக்கில் செய்கிறான். நீ அப்படிலாம் செய்ய வேணாம், தூக்கு தண்டனை போடு. நம்ம தான் தூக்கிலே போடக்கூடாது, ஆயுள் தண்டனை அது இதுன்னு போட்டோடனே இவன் போயிட்டு உள்ளே வந்துடுறான், பணத்தை கட்டிட்டு வெளியே வந்துடுறான். பணம் லஞ்சமும் வாங்கக்கூடாது தான் இப்போ இவர் சிஎம் சொல்கிறாரு. லஞ்சத்தை ஒழிப்ப. நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லா தலைமுறையும் சொத்து செத்துட்டான்னு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார், எல்லாம் மில்லியன் கணக்கில் இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எல்லாம் சேர்த்துறாங்க. சாராய் ஃபேக்ட்ரி சொந்தமாக வச்சுக்கிறானுங்க. எல்லாமே இவனு சுரண்டி வச்சிட்டானுங்க. தமிழ்நாட்டையும் சூறையாட்டானுங்க, தமிழ்நாட்டையும் அவனுக்கு கையில் வச்சுட்டானுங்க. நான் வந்து சுயமாக சம்பாரித்து இத்தனை கோடி இவ்வளோ பணம் எல்லாம் எனக்கு போதிய அளவு 1000 தலைமுறை உட்காந்து சாப்பிட்றதுக்கு சொத்து சேர்த்துட்டேன். இனிமேல் நான் அரசியலுக்கு வந்து சேர போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தான், எனக்கு அது ஒரு போதை, இது ஒரு போதை, இந்த போதையில் நான் வந்து உட்காரன்ட்டு அவர் வந்து உட்காந்ததாகவே இருக்கட்டும். வந்த பிறகு இவர் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்து வச்சிட்டாரு. அப்போது இதில் வரக்கூடிய இதில் ஒரு குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். இப்போ ஒரு சினிமாவில் சம்பாரிச்சு சொந்தமாக சம்பாரிச்சதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொந்தமாக சம்பாரிச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பொதுவாகவே எல்லா சினிமாக்காரவங்களுக்குமே சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து ஒரு திரைப்படத்துக்கான டிக்கெட் வந்து இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் உள்ள படத்துக்கு, இப்போ பெரிய ஸ்டார் வேல்யூ, உதாரணத்துக்கு வந்து விஜய் எடுத்துங்க, 250 கோடி ஒரு படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குறாரு. ஸோ 200 கோடியே வச்சிங்களேன், 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. பட்ஜெட் வந்து ஒரு 200 கோடி ரூபா போடுறான், 400 கோடி ரூபா படம் ப்ரொடக்ஷன் பண்ணிடுறான். அப்போ அந்த 400 கோடி எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கிறத வச்சு தேட்டரு விலையை நிர்ணயம் பண்ணுவான். வேர்ல்டு லெவல் ரிலீஸ் அப்படின்னா 3000 தேட்டர் 5000 தேட்டர்னு போட்டான்னா அதுக்கேற்ற டிக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவான். தேட்டர் கம்மியாக போட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவான். சின்ன படங்கள் சின்ன தயாரிப்பாளர் வருது 2 கோடி 1 கோடின்னு வருதுன்னா அதுக்கேற்ற பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுவோம். டிக்கெட்டு விலைங்கிறது ஸ்டாண்டர்ட் நிர்ணயம் கிடையாது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து டிக்கெட் விலையை ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க. ஸ்டாண்டர்டாக வந்து இப்போ இதுதான் கவர்மெண்ட் ரூல் மாதிரி 100 ரூபா தான் டிக்கெட்டு 150 டிக்கெட்டுன்னு இது ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அது ஒரு ரூல் இருந்தாலும் இவங்க அதை தாண்டி வர்ற கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிக்கெட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த படத்தை வந்து கலெக்ஷன் பண்ண முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விட தாண்டி ஒரு வருமானம். இப்போ 400 கோடிக்கு முதலீடு போட்டாங்கன்னா 2 வருஷம் அந்த படம் வெளியே வர 2 வருஷம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 400 கோடிக்கு அந்த பணத்தோடைய இன்ட்ரெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. போட்டால் எக்ஸ்ட்ரா இன்னும் 400 கோடி அவங்க வரணும், வந்தால் தான் அது கலெக்ஷன். இப்படி ஒரு டார்கெட் வச்சிடறாங்க. அதனால அதுதான் நிர்ணயம் பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போது அதில் வந்து இந்த பிளாக் டிக்கெட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுக்க சொல்கிற ஒரு டிக்கெட்டை வந்து அவங்க 4000 4500 ரூபாய்க்கு அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிறதால மக்களும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அதை எல்லாருமே போய் வாங்குறது இல்லை. பட் காசு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க,
அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த டிக்கெட்டை வந்து வாங்கி நம்ம பார்க்கணும், அந்த ஃப்ரீ ஷோவையே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 200 ரூபா டிக்கெட்டை வந்து 4000 ரூபாய் 4500 ரூபாய்க்கு விற்று அவங்க ரிலீஸ் ஆனி அந்த படம் வந்து அதாவது ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள்லயோ ஒரு மாதத்துலையோ அவங்க எடுக்க வேண்டிய அந்த தொகையை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லேயே புக் பண்ணி அதை சம்பாதிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட பிளாக் மணி, அதாவது சினிமாவில் நடிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுறாங்க, நிறைய கோடீஸ்வரர் ஆகிறாங்க, நிறைய பணம் வந்து அவங்களுக்கு புழங்குது. அந்த பணத்தை வச்சு அவங்க அடுத்தடுத்து பேக்ரவுண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பினாமியில் சொத்து வாங்குறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பினாமி பேரில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மூலயமா அவங்க நிறைய வருமானம், இப்படி பணத்து மேல பணம் அவங்களுக்கு பெருகிடுது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சுயமா சம்பாரிச்சு தான் ஒவ்வொரு ரூபாயும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, செட்டில் ஆனாங்க, அவங்க சொந்த சம்பாதித்துல தான் எல்லாமே வராங்கங்கிறது எந்த ஒரு நடிகரையும் வந்து நம்ம ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு வாதமா இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ அந்த மாதிரி இருக்கிறதால தான் இப்போ இந்த முதலமைச்சர் விஜயே பார்த்தீங்கன்னா அவருடைய காருக்கு வந்து வரி கட்டலை அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்தது. அவர்கிட்டயும் பிளாக் மணி இருக்குங்கிறதெல்லாம் நிறைய இப்போ வந்து அவர் மேலே அந்த கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து நான் வந்து நேர்மையாக நடந்துக்கிறேன், நான் வந்து நேர்மையாக இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்கூட இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் நேர்மையாக தான் சம்பாரித்தேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தையே வந்து நான் தவிர்க்கணும்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து நேர்மையாக சம்பாரிச்சேன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு 250 கோடின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணல, ஒரு தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணுறான். நான் இன்னைக்கு 400 கோடி பட்ஜெட்டு, 200 கோடி ஒன்று சம்பளம், 200 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு போடுறான். அவர் கேட்கல சம்பளத்தை வந்து இவங்கள வச்சா பிஸ்னஸ் இன்னைக்கு வேர்ல்டு ரிலீஸு ஸ்டார் வேல்யூ வச்சு தானாக கொடுக்குறான் சம்பளத்தை. அவங்க எனக்கு கொடுத்தாதான் அவனை கொடுத்தாதான் நீ ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை ஏற்றி கொடுக்குற, வாங்க நான் தரேன், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி கொடுக்குறேன், அவன் எவ்வளோ தரான், 200 கோடி 200 கோடி தரானா, நான் 250 கோடி தரேன் அப்படின்னு கூடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போதான் செய்வாங்க. இப்போ நடிக்கிறவங்க எல்லாம் செட்டில்டு கிடையாது. நீங்கள் விரல் விட்டு சொல்ல போனீங்கன்னா ஒரு 10 பேர் தான் நீங்கள் சொல்ல நடிகர்லேயே இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஒன்றும் சம்பாதிக்கல. அப்போ பீக்கில் வந்தவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போதைக்கு விரல் விட்டு என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால நானுமே எல்லாருமே சொல்லலை, அந்த பீக்ல இருந்து இப்போ அரசியலுக்கு அப்படின்னு வராங்க இல்லையா, அவங்க மேல குற்றச்சாட்டுகளுக்கு நம்மளும் வந்து இந்த மாதிரியான இது வந்து எல்லாத்துலேயும் எல்லா துறையிலும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு பிஸ்னஸ்லயும் இருக்கு. நீங்க வந்து வேலை வாய்ப்புல இருந்து ஃபேக்டரியில இருந்து அவங்க ஒரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ஐடில இருந்து இதை விட்டுருங்க, அது வேணாம், அந்த டாபிக் இப்போ நம்ம போவோம். இப்போ நம்ம போறது வந்து டைம் கேட்குறீங்க இல்லையா, இதுக்குள்ள வந்து ஒரு குற்றங்கள் மிகப்பெரிய குற்றம் நடக்குது, தவறு நடக்குது, உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அதை வந்து யார் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. உங்களுக்கு அப்ப நம்ம சலுகையை கொடுத்துக்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியலுக்கு வாங்க, ஒரு 5 வருஷம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் மக்களா நில்லுங்க, என்ன ஒவ்வொரு தொகுதி வாரியா போங்க, தொகுதி வாரியா என்னென்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க, அதுக்கு போராட்டம் பண்ணுங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அந்த 5 வருஷமா வந்து அரசியல் பழகுங்க, பழகுனதுக்கு அப்புறம் எலெக்ஷனை சந்திங்க, மக்கள்கிட்ட மறுபடியும் போங்க, ஓட்டு கேளுங்க. போட்டாங்களா, எனக்கு நான் வந்து இந்த 5 வருஷத்துல அரசியலை கரைச்சி குடிச்சிட்டேன், இருக்கிற பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை எல்லாமே நான் மைண்ட்ல ஏத்திட்டேன், ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற வரைக்கும் நான் திட்டத்தை போட்டுட்டேன், திட்டத்தை தீட்டி வச்சுட்டேன், இனிமே எனக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். இப்ப மட்டும் எனக்கு அதிகாரம் மட்டும் கைக்கு வந்ததுன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் நான் வந்த உடனே லிஸ்ட் போட்டு தீர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ வந்து சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா விஜய் வந்து நீ வா நல்லா மகராசனா வந்து செய் அப்படின்ற. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு, நல்ல மெஜாரிட்டியில் வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. மக்கள் வந்து மெஜாரிட்டியில் வரல, கேளுங்க, போட்டாங்க. இல்லை உண்மையிலேயே மெஜாரிட்டி தான், 108 இடங்கிறது மெஜாரிட்டி தான். ஆளுங்கட்சியாலேயே வர முடியல, அதாவது எதிர்கட்சியாலேயும் வர முடியல, 108 இடம். இதை நம்ம ஒத்து தான் ஆகணும், இதை வந்து மறுக்க முடியாது. வந்துட்டாரு, சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1 வருஷம் போட்டோம், நீங்கள் 6 மாதம் 3 மாதம் நாளைக்கு இன்னும் 1 வருஷம் போட்டோம், இல்லை 2 வருஷம் போட்டோம். மக்கள் என்னைக்கு உங்களை பார்க்க வருவாங்க தெரியுங்களா, நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்களுக்கு தெரியும், நீங்கள் மக்கள் வந்து நீங்கள் முட்டாள் கிடையாது, செம்ம பிரில்லியன்ட் மக்கள், ஓகேவா. பிள்ளைங்க சொல்லிச்சு, குழந்தைங்க சொல்லிச்சுன்னு போட்டதெல்லாம் தூக்கி போடுங்க ஒரு ஓரம், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க, அது நீ செஞ்சாலும் பேசுவாங்க, நான் செஞ்சாலும் பேசுவாங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து அவ்வளவு அவேர்னஸ், விழிப்புணர்வு, நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. மக்களை குறை சொல்லவே வேணாம், இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணும். அடுத்தது யாரு, இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது சூப்பர். ஏன்னு கேட்டா இன்னொன்று என்னன்னா, இது வந்து நான் வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் இதை நான் எதிர்க்கிறேனே, எதிர்த்து குரல் கொடுக்குறேனே தவிர,
எனக்கு இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு ஒரு எதுக்குமே அரசியல்னா என்னன்னே தெரியாமல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறாமல் ஏதோ பண்ணி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ இது அவருக்கும் ஒரு பாடம், மக்களுக்கும் ஒரு பாடம், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாடம். ஸோ அரசியல் எப்படி வேணாலும் மாறுங்கிறதுக்கு மாறணும். இப்படிலாம் தேவை. இப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டுட்டு வந்தா அந்த தமிழ்நாடு இப்படிதான் ஆகும் அப்படிங்கன்னு மக்களுக்கு ஒரு பாடம் முடிவு பண்ணிட்டான். 75 வருஷம் ஆட்சி நடத்தாங்க. நான் சொல்றேன், நீ நான் மாத்தி நீ ஆட்சிக்கு வந்தா உன் வீட்டு ரைடு வருவேன், நான் ஆட்சிக்கு வந்தா நான் உன் வீட்டு ரைடு வருவேன். இதுதான் காலகாலமா நடக்குது. ஆனா சொத்து எல்லாரும் சேர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இவர் வந்திருக்காருல்ல, இவருக்கு அரசியல் மூலம் சொத்து வேணான்ட்டார்ல. இதே இவர் நாளைக்கு விஜயை தூக்கி போட்டு தோக்கடிச்சுட்டு மக்கள் ஸ்டாலினையும் எடப்பாடி தூக்கி வைக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் வராங்க தெரியாது. யாரு வந்தாலும் அடுத்த கேள்வி சொல்றேன். மக்கள் முட்டாளுன்னு நான் சொல்லவே இல்லை. மக்கள் இதே அறியாமையில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் தவறு நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் என்ன ஆழமா தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் அறியாமையில இல்ல, மக்கள் தெளிவா தான் இருக்காங்க, பிரில்லியண்டா இருக்காங்க. இது முடிவு பண்ணி தான் இதை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இது எம்ஜிஆர் காலத்துல நடந்தது. இதே விஷயம் சம்பவம் வெறும் ரெட்டலை. நான் தான் எனக்கு போடுன்னு சொன்னாரு. இது கலைஞர் இருக்கும்போது எப்பரா நான் அவர் நான் சொன்னா எம்ஜிஆர் சொன்னா நீ கலைஞருக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியா இருந்தாங்க. தனியாக இல்லைன்னா எனக்கு போடுவாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தனியாக ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் சொல்லி படம் பண்ணி அந்த படத்தில் லைவாக போய் இவர் உட்காந்து அந்த தேட்டரில் படம் பார்க்கும்போது கிளாப்ஸ் பறந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்கானுங்க. அந்த அளவுக்கு அரசியல் படாது. அதில் இவர் தோக்குற மாதிரியும் தோத்துட்டு திரும்பி இவர் சிஎம் ஆகி ஜெயிக்கிற மாதிரியும் அந்த இது வந்த பிறகு தான் அப்புறம் எம்பி எலெக்ஷன் ஆலந்தூரில் இது பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சிஎம் ஆனார். வந்த பிறகு அவர் தோக்கடிக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்து அந்த மாதிரி இப்போ விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சம்பாரிச்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன், எனக்கு இனிமேல் இது வேணாம், நான் உங்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வந்திருக்கேன், நான் நீங்கள் சொல்கிறத பூரா நான் சொல்கிறது இந்த ஒரு டைம் கேளுங்க, அடுத்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இப்போ மக்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் கையில் இருக்குது எல்லாமே. மக்கள் தானே இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட் நிறுத்தி வைக்கும்போது அவர் மூஞ்சி தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் யார் போய் ஓட்டு போட்டான், விசில் ரெட்டலைக்கு போட்ட மாதிரி விசிலுக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த வித ஆதங்கமும் பட வேணாம், அரசியல் போகட்டும், பொறுத்து பார்ப்போம். அதே நேரத்துல அநியாயங்கள் அக்கிரமங்களும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணல, கண்டுக்காம விடுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது அது நம்மளுடைய கடமையும் அதுல இருக்கு. அதுல இருந்து நம்ம தவறவும் கூடாது. பாருங்க, மக்கள் பார்த்துப்பாங்க, நம்ம சப்போர்ட் பண்றோம். இப்ப ஒண்ணு வேணாம், இப்ப நம்ம தெருல சம்பவம் இருந்தா யாரு போவான்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தானே போவோம். அந்த மாதிரி ஒரு ஏரியால மக்கள் இருக்காங்க, அவங்க போய் நிப்பாங்க, பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வரும், அந்த சட்டம் வரும், எல்லாமே பண்ணும். நடக்காமலாம் இருக்காது. அது மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பேசுவோம். கண்டிப்பா இதே அரசியல் டாபிக் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.